எழும்பின உடனே சின்ன ஒரு பயணம். அப்படியே அந்த பயணத்தை முடிச்சிட்டு திரும்ப வீட்டை வந்தாச்சு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை முருகனை கும்பிட்டுட்டு நெத்தியில ஒரு திருநூறையும் போட்டுட்டு சாப்பிட ரங்கியாச்சு. கீழே சாப்பிடலாமட்டு கீழே வந்தா தம்பி வந்து டிவி பார்த்து கொண்டு இருக்கிறார். தம்பியை பார்த்தாலே முகத்துல ஒரு புரிம்பா ஒரு சந்தோஷம் பெறும். இன்றைக்கும் பிளேண்டி தான். ஏனண்டா இன்றைக்கு பால் புட்டு ஹார்ட் ஒர்க் பண்றோம். முன்னுக்கு வாரம் டே 15 வாங்கோ பாப்போம். ஸ்காப்ரோக்கு வீடியோ எடுக்க போகணும். மெமரி கார்டு வந்து ஃபுல் ஆயிடுது. முழு டைம் வந்து கம்ப்யூட்டர்ல ஏத்த போறேன். வீடியோ ஏற கேப்ல உங்களுக்கு என்னுடைய யூடியூப் சேனல்ல காட்டுறேன் பாருங்க. நிறைய காணொளிகள் வந்து என்னுடைய யூடியூப் சேனல்ல போட்டு 500க்கு மேற்பட்ட காணொளிகள் வந்து இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. சகிந்தன் அடிச்சிங்கன்னு சொன்னா என்னுடைய யூடியூப் சேனல் வரும். மெமரி கார்டை ஃபார்மட் பண்ணியாச்சு. ஸ்காப்ரோக்கு போக முன்ன தம்பி ஒருக்கா தூக்கிட்டு அப்படியே ஸ்காப்ரோக்கும் வந்தாச்சு. முதலாவது வீடியோ வந்து ஃபார்முலா ஹாண்டாலாம் எடுக்க போறேன். இன்றைக்கு நிறைய வீடியோ வந்து எடுக்க இருக்கு. அப்ப கேமராமேனை பிக்கப் பண்ணுவோம்னு போயாச்சு. நண்பன் அக்காக்கள் வந்து ஊருக்கு போன வினம். ஊர்ல இருந்து வரைக்கும் கச்சான் கொண்டு வந்த வினம். வெள்ளிக்கிழமை தானே முருகன்கிட்ட போக வேணும்னு சொல்லிட்டு கனடா கந்த சுவாமிகளுக்கு தான் போனேன். அங்க போன நேரத்தில் கோயிலை வந்து பூட்டிட்டாங்க. உள்ளுக்கு போக முடியாது. எங்களுக்கு பசிக்க வலிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற நீ கல்யாணி டைனிங்க்கு தான் போனோம் சாப்பிட. நாங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் பெப்சி இல்லாம சாப்பிடவே மாட்டோம். சரியா 5 மணி அப்படி ஸ்காப்ரோல இருந்து வலிக்கிட்டாச்சு ஓமமில் நோக்கி. இன்றைக்கு ஏனோ தெரியா கொஞ்சம் மெலுப்பா தான் கிடக்குது. பிளேண்டி குடிப்போம்னு சொல்லி பிளேண்டியை வச்சாச்சு. பிளேண்டியோட வாய்ப்பான் சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஏண்டா இந்த போத்துல போட்டு கசக்கிறேன்னு தானே யோசிக்கிறீங்க. ரூம் ஃபுல்லா தண்ணி போத்தில் கசக்கி போட்டா ஒரு காபேஜ் பேக்குக்கே போடலாம். அதுக்கு தான் இந்த விளையாட்டு. எப்படியும் ஒரு 30 தண்ணி போத்தில் வேணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு மட்டும் விளங்குது. அவசரத்துக்கு ஒன்றும் செய்யலாது. காருக்குள்ள கச்சான விட்டுட்டேன். வெளியில போகணும். வருங்காலோடையும் போக முடியாது. அதான் அவசரத்துக்கு இதை போட்டுட்டேன். நாங்க போடுற உடுப்பையும் துவைக்கத்தானே வேணும். சப்பாத்தையும் வாஷ் பண்ணத்தானே வேணும். சப்பாத்தையும் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வாஷ் ரூம்ல கொண்டு காய வச்சுட்டு கையை கழுவிட்டு அடுத்து எங்கன்னு சொன்னா எனக்கு கச்சானண்டா சரியான விருப்பம். நண்பன் கேட்டான் அக்காக்கள் ஊர்ல நிக்கணும் என்ன கொண்டு வரணும். நான் சொன்னேன் கச்சான் மட்டும் போதும். கனடால கச்சான் இருக்கு தான் இல்லையாண்டு இல்ல. ஆனா ஊர்ல இருக்கிற கச்சான் மாதிரி வராது. இந்த டே எங்களுக்கு இப்படியே போட்டுது. ஃபுல் வீடியோ சகிந்த யூடியூப் சேனல்ல வரும். மறக்காம போய் பாருங்க. பாய்.